இப்போ ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து சசிகலா அவர்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. தெற்கே தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் சமூக நீதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. வடக்க வன்னியர்களும் சமூக நீதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுக்காக போராட வேண்டியது இருக்கு. நேரடியா சொல்றது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போ பாமகவில இருந்து ராமதாஸ் அவர்கள் இந்த பாமகவினுடைய ஓட் பேங்க் வந்து சிதற விடாம எந்த ஒரு பாயிண்ட்லயும் வந்து இது கலைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மேல கொண்டு போறதுக்கான ஒரு பார்வையா பாக்குறீங்களா? இல்ல பாமகவுடைய ஓட்டுகள் சிதறக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா? பாமகவுடைய ஓட்டுகள் சிதறாம சசிகலாவும் மருத்துவர் ஐயாவும் வச்ச கூட்டணி இது எப்படி ஒத்து போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, தேர்தல் கூட்டணி எங்கேயுமே இந்தியா முழுவதும் ஒரு கொள்கை கூட்டணியே கிடையாது. அது திமுக ஆரம்பத்துல காங்கிரஸ் மேல என்ன குற்றச்சாட்டை வச்சாங்க? சுதந்திரம் வருவதற்கு காரணம் நாங்கள் தான் என்று சொல்லிக் கொண்ட காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வெள்ளையர்கள் விட்டு விட்டு சென்ற வெல்வெட் மெத்தையில் அமர்ந்து ஆள துவங்கினார்கள். அழகாகவா என்றால் அலங்கோலமாக வந்து திமுக அடுக்கு மொழியில வசனம் பேசினாங்க. இன்னைக்கு அதே திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கு. அது கொள்கை கூட்டணியா? நீங்க ஆரம்பத்திலே வந்து உங்களுடைய அடித்தளத்திலே கை வச்சிருக்கீங்க, அடிமடியிலே கை வச்ச மாதிரில இருக்கு. 10.5% ஒதுக்கீடு இருக்காது அப்படின்ற மாதிரி எதிர்கருத்தை வைக்கக்கூடிய சசிகலா அவர்களுடைய கூட்டணி வச்சிருக்கிறத முதல்ல மக்களுக்கு இது ஒரு துரோகம் இல்லையா? ஆனா மருத்துவர் ஐயா உருவாக்கிய கட்சியின் தலைவராக இருந்த அன்புமணி அந்த 10.5% இட ஒதுக்கீட்டிற்காக அதிமுகவோட கூட்டணி வச்ச பொழுது ஏதாவது வாக்குறுதி வாங்கினாங்களா? குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் வச்சிருக்காங்களா? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுப்பாங்களா? அல்லது திமுக கூட்டணி கொடுக்குமா? இந்த 5 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாத திமுக சமீபத்தில் வேல்முருகனே அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சு திமுக கூட்டணி வெளியே வந்திருக்காரு. இன்னைக்கு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை சசிகலா எதிர்க்கிறார், மருத்துவர் ஐயா ஆதரிக்கிறார் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கின்ற யாருமே திலகபாமா தென் தமிழகத்துல ஒரு தொகுதியில போட்டிக்கிட்டு 1,30,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க எம்பி தேர்தலில். அப்ப பாமக ஒன்றா இருந்தது. ஒரு தொகுதின்றது ஒரு சாம்பிள்ல மேபி அவங்க ஜெயிச்சிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி வாக்கு வங்கிகள் அதிகமா வாங்கிருக்கலாம். பட் தரவுகளா என்ன சொல்லுதுன்னா, தென் தமிழகத்துல பாமகவினுடைய ஓட்டு ரொம்ப கணிசமான அளவுல இல்ல. திமுக வந்து ஓட்டை பிரிப்பதற்காக திமுகவின் பி டீமா செயல்படுகிறதா இந்த கூட்டணி? திமுகவுடைய பி டீமா செயல்படுவதற்கு எங்களுக்கு என்ன தேவை இருக்கு? என்ன தேவை? திமுகவுடைய பி டீமா அதே அரசியல் ராஜதந்திரம் இல்ல. இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. அதெல்லாம் இனிமேல் தமிழக அரசியல் நடக்கும்.